அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாவதாரணி முரளி. இன்று என்னுடைய நாள் பாடத்திட்டத்தில் உள்ள பயிற்று துணை பொருளை உங்கள்கிட்ட நான் காட்ட வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். சரி, ஆசிரியர் ஒவ்வொரு குழுக்கும் ஒரு இது கொடுப்பேன். இதை வைத்து என்ன பண்ணலாம்ன்றதை நீங்க சொல்லுங்க. படிக்கலாம். இதை என்ன செய்வீங்க? படிப்பீங்க, வாசிப்பீங்க. எப்படி வாசிக்கிறதுல என்ன யுக்திகள் உங்களுக்கு தெரியும்? வாசிப்பேன். அப்ப நீங்க எதை பத்தி கற்றுக்கொள்ள போறோம்னா அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட முதல் படிநிலை பாத்தீங்கன்னா இதுதான். இதோட பேர் என்ன தெரியுமா? தவறு. சுழல் சக்கரை. அது ஆங்கிலம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இதுல ஒவ்வொன்றுலயும் ஒரு வாசிப்பு பணுவல் இருக்கு. நீங்க ஒவ்வொரு மாணவரும் மின்னுக்கு வந்து இது சுத்தீங்கன்னா இது எங்க நிக்குதோ இங்க ஒரு பணுவல் இருக்கும். இதுல வந்து எளிமையான பணுவலும் இருக்கும், கடினமான பணுவலும் இருக்கும், நடுத்தர பணுவலும் இருக்கும். சோ நீங்க ஒரு மாணவர் இப்படி சுத்தி நீங்க அடிக்கடிக்கு தான் எடுத்துக்கலாம். சோ அதனால ஒரு குழுல இருந்து ஒரு பிரதிநிதி மட்டும் வாங்க. அது வரைக்கும் செய்ய முடியாது. ஒரு ஹாட் ப்ளூ தான். அதுதான் சுத்தமா மாட்டிக் டீச்சர். மெதுவான்னு சொல்லுங்க. மெதுவா வேகமா அடிங்க. வேகமா பிடிச்சிருங்க. இது போல இப்படி சுத்திட்டு ஒவ்வொரு மாணவரும் எடுத்துக்கலாம். மற்றவங்களுக்கு வேணும்னா வந்து எடுக்கலாம். வேண்டாம். சரியா? இப்ப ஒரு பணுவல் இருக்கும். இப்ப உங்களுக்கு அந்த பணுவல் புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க மேலோட்ட வாசிப்பு தான் செய்யணும். இப்ப அது புரிஞ்சிச்சா இல்லையா எப்படி எனக்கு தெரியும்னா நான் ஒரு கலர் வண்ணத்தாள் கொடுப்பேன். இந்த வண்ணத்தால உங்களுக்கு புரிஞ்சதா ஒரு வரியில நீங்க எழுதணும். சரியா? அதுதான் சரி. இதான் என்னுடைய முதல். பிறகு இரண்டாவது படம் இது வந்து ஒவ்வொரு மாணவர் தனிநபர்னால அடுத்த நடவடிக்கை பாத்தீங்கன்னா குழு முறையில நடக்கும். எப்படி நடக்கும்னா உங்க குழுல இருக்கிற ஒரு பிரதிநிதி எழுந்திருச்சு அஞ்சல் கவர்கள் அங்கங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது சென்று எடுத்து வரணும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கு அடித்தளம். வெற்றிக்கு போகும் வழி எளிதானது அல்ல, ஆனால் விட சாத்தியமாகும். இன்றைய தோல்வி நாளை வெற்றி. இது உள்ளது பாத்தீங்கன்னா பணுவல் இருக்கும். அதாவது 5 பணுவல் இருக்கும். ஒரு குழுல 5 பேர் இருக்கீங்க. அதனால 5 பணுவல்கள் தனித்தனியா கொடுப்பேன் நானு. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும்னா எடுத்து போயிட்டு உங்க குழு நண்பர்களுக்கு கொடுத்து அதை வாசிக்கணும். அவ்வளவுதானா? மேலோட்ட வாசிப்பு நீங்க இப்படியாவா? மேலோட்ட வாசிப்பு பண்ணிட்டு உங்களுக்கு அதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்குன்றத சொல்லணும். மாணவர்களே, மேலோட்ட வாசிப்பு மட்டும் செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா என்ன புரிஞ்சிருக்குன்னு ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க. ஓகே? மேலோட்ட வாசிப்பு இந்த சாரு மணி கேடுங்க. மேலோட்ட வாசிப்பு சாரு மணி படிச்சிட்டோம். சரி, ஓகே, நேரம் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். பரதநாட்டியம் என்ன? நகைச்சுவைனா என்ன? இப்ப இதுல என்ன நீங்க கத்துக்கிறீங்கன்னா குறுகிய காலத்துல எப்படி ஒரு மேலோட்ட வாசிப்பு செய்ய முடியும். இப்ப பரீட்சைக்கு வந்துச்சுன்னா நீங்க வந்து ஒன்னொன்னா படிக்க முடியாது. மேலோட்ட வாசிப்பு அதற்கான யுக்தியை தான் இப்ப நீங்க கையாளுங்க. சரியா? இது இரண்டாவது படிநிலை. இப்ப மூன்றாவது படிநிலை பாத்தீங்கன்னா பரிசு பெட்டி ஆசிரியர் வச்சிருக்கேன். இந்த பரிசு பெட்டியை நீங்க திறந்து பாத்தீங்கன்னா பணுவல் கிடைக்கும். இந்த பணுவலை நீங்க என்ன பண்ணணும்னா அதே மேலோட்ட வாசிப்பு செஞ்சு தலை மாறி இருக்கும். அந்த ரூம்லயே சொல்லிட்டேன். தலை மாறல உங்களுக்கு கருத்து மாறல. இதுல இருக்கிற கருத்துக்களை மேலோட்ட வாசிப்பு செஞ்சு நீங்க பட்டுன்னு வரைபடத்துல குமிழி வரைபடத்துல நீங்க செஞ்சு என்கிட்ட காட்டணும். சரியா? சரி, நாங்க வீட்டுக்கு போறோம். சரி, வீட்டுக்கு போறோம். நீங்க எந்த குழு தானே? நீங்க அந்த குழுல நீங்க திரும்பவே மாட்டீங்க. பின்னாடி திரும்பவே மாட்டீங்க. இல்லையா? பாத்துக்கிட்டே இருக்கணும். சரி, ஆசிரியர் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் பட்டு பாருங்க. மேலோட்ட சாய்மதி பாத்தீங்க. ஓகே, எழுந்திருச்சு சொல்லுங்க. அதுக்குள்ள எழுந்திருச்சு சொல்லுங்க. என்ன வாசிச்சீங்க? மேலோட்ட எழுதி கொடுத்தாங்க. வெற்றிக்கு பின்னே. சரி, மாணவி ஒரு கதை. சரி, படிங்க.
இது வந்து ஒரு நண்பர்கள் 2 நண்பர்களை பற்றின ஒரு கதை ஆசிரியை ஆபத்து போய் இந்த நண்பர்களுக்கு எப்படி உதவுனாங்க. ஓகே சரி. நீங்க உங்களுக்கு பைக்ல என்ன கதைனா நாகதானா காகம் தன்னோட முட்டையை காப்பாத்துற கதை. சரி. அடுத்த குழு இப்ப கூர்ந்து வாசிப்பு பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியை வந்து உங்களுக்கு வெல்க்ரோ டேப் போட்டிருக்காங்க. இப்படி நீங்க என்ன பண்ணலாம். நான் வெல்க்ரோ டேப் வெல்க்ரோ டேப் மிச்சம் இருக்குன்னுட்டு போட்டு சரி உங்க கூட என்ன சொல்லுங்க. ஆறு வந்து கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வம் பண்றேன். ஆனா வந்து அவனுக்கு பொருளாதார பிரச்சனைனால அதனால கொஞ்சம் என்ன பண்ண விளையாட முடியல. ஓகே சரி. இவ்வளவு அவனோட கதை ஒரு சரி அவ்வளவுதான். என்னோட மதிப்பீடு பாத்தீங்கன்னா தம்ஸ் அப் கட்டுறது. நான் அது கொடுத்துருவேன் எல்லாத்தையும். தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் இல்ல. அது வந்து மதிப்பீடு அது நான் கொடுக்கல. அதனால